Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. சுந்தரா டிராவல்ஸ்னு கிண்டல் பண்ணுறது எதனால? அந்த சுந்தரா டிராவல்ஸ் தான் அவ்வளோ எழுச்சி பயணமாக போய்கிட்டு இருக்குது. எழுச்சி பயணத்தையும் ஒரு அந்த வார்த்தை எதாச்சும் கொச்சையாக போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிண்டல் அடிக்கப்படுது. உங்களுடன் ஸ்டாலின்றீங்க, எங்களோட எங்கே இருக்கார் ஸ்டாலின்? அந்த தூய்மை பணியாளர் கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து ரொம்ப கடுமையாக போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் போகலாம். இப்போ இது ஒரு நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து நேற்று வந்து சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக பேசியிருக்காரு பத்திரிகையாளர்கள். 2-3 நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், 2 நாள் இருக்கும். ரொம்ப ரூடாகவும் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து இந்த துறை சார்ந்த மந்திரியே கிடையாது. அவர் நேரு இருக்கார். அவர் ஏன் இதில் வந்து தலையிட முடியும்? சென்னைனா சேகர்பாபு தான்ற மாதிரி ஸ்டாலின் முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அவங்க கட்சிக்குள்ளே பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அவர் அதையும் தாண்டி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் தான் கைக்குள்ளே வச்சுருக்காருன்னு தகவல் ஓடுது. அதுவும் தப்பே கிடையாது. அது அவர்களுடைய சாமர்த்தியம். அவர்களை அந்த மாதிரி செய்ய விடாமல் தடுக்கிற சாமர்த்தியம் இங்கே இருக்கிற அதிமுகவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் இருந்தே இவர் மேயர் பிரியா கூட சுற்றிக்கிட்டு இவர் தான் பேட்டி கொடுத்துட்ருப்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க புதுசாக வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பேச தெரியாது, இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றத விட நாங்கள் கலந்துரையாடினோன்னு தான் அந்த அம்மா சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய தமிழ் இருக்குது. வினோதமான தமிழாக இருக்குது. குமார் யார் இவர்? அது சொல்லுவார்ல, ஹரிதாதாவுக்கு நம்ப, நீ ஹரிதாதா உனக்கு நல்லது செய்வான், குடும்பத்துக்கு நல்லது செய்வான், நீ எதுவுமே இது பண்ணாத. ரஜினி எல்லாத்தையும் கேட்டுட்டு குமார் யாரா அடிக்க மாட்டேன் வாடா, யார் இவர்? பத்திக்கிச்சு ஒன்ஸ் பத்திக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்தது? போகிற போக பார்த்தா அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது சார். சுதந்திரத்தை இந்த கொடி ஏற்றணும் நேர் ஜாலியாக இந்த கும்பல் இருந்தால் பதற்றத்தில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கலைஞர்கிட்ட இருந்த மந்திரி சபை மாதிரியா இன்றைக்கி இருக்குது? இது ஏன் திருமாவளவன் கண்ணுக்கு தெரியல? திமுக, கலைஞர் இருந்த திமுக, அண்ணா இருந்த திமுக மாதிரி திமுக இருந்தால் ஒரு சேகர்பாபு அதில் இருக்க முடியுமா? ரகுபதி என்ன சொல்கிறாரு, ராமராஜ்யம் உண்மையான ராமராஜ்யம் நடத்துகிறாரு. அதுக்கு திருமாவளவன் எதாவது ரைட் பண்ணுறா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடமே பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு முதல்வர் வந்து திருப்பூர் போயிருக்காரு. அங்கே போயிட்டு அவர் என்ன பேசினார்ன்றது தான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதில் என்னன்னா, அதிமுக மேற்கு மாவட்டத்தில் தான் அழிய போகுதுன்னு பேசியிருக்காரு. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். அதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்த பிறகு அவரை டிஃபேம் பண்ணுற வேலையை தான் அதிகம் பண்ணாங்க. அதில் இன்னொன்றும் பேசியிருக்காரு, நீங்கள் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை அப்படின்னு. ஆமாம், அவரே சொல்லிட்டார், நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லைங்க, நான் சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர், நான் வந்தேன். அதிமுகவில் அப்படி வர முடியும், ஆமாம், திமுகவில் அப்படி வர முடியாது, யாராவது வர முடியுமா அப்படின்னு கேள்வியே அவர் ஏற்கனவே வச்சுருக்காரு. இன்றைக்கி எழுதி கொடுத்தவங்க மறுபடியும் அதே எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதா இல்லை. எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்க முடியும். ஆனால் அதே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவர்கள் ஒரு காலத்தில் நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு பேசியிருந்தோம். எம்ஜிஆர் எல்லாம் கோமாளி, மலையாளி இப்படிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் துரைமுருகன் என்னால் முதலமைச்சர் பதவியே பார்க்க முடியல, ஃபைல் பார்க்க தெரியல, நீங்கள் பார்த்துங்கன்னு கலைஞர்கிட்ட சொன்னார் எம்ஜிஆர். இந்த மாதிரி இவர்கள் எப்படின்னா அப்படியே இந்த ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே இருப்பாங்க சில பசங்க இருப்பானுங்க. எங்கள் அப்பா வந்து அமெரிக்கா போனப்போ நீலாம் வந்து என்கிட்ட பேச, இந்த மாதிரி ஒரு தொனியிலே இருப்பாங்களா, அந்த தொனி தான் இதெல்லாம். அவங்க பார்த்தா தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக பெரிய பயந்தாங்குழியாக இருப்பாங்க. அவன் தான் வந்து அடுத்தவனை கிண்டல் பண்ணுறது, உருவ கேலி பண்ணுறது. ஏன்னா இவனுக்கு அவனை அது பாதிக்கும். அவனை பையன் நல்லா படிக்கணும்னு இருப்பான். அவனை என்ன சொல்லணும்னா, நான் சோடா பட்டி கண்ணாடி போட்டிருக்கேன், நீலாம் வந்து நான் அப்படி இப்படின்னுவான். ஏன்னா அந்த ஒரு ஆற்றாமையை இப்படி தீர்த்துக்கணும். அந்த மாதிரி அவர் என்ன கேட்குறாரு, ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனேன். 4-5 வருஷமாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் உதயநிதி எல்லாருமே தான் பேசுவாங்க. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனேன், ஊர்ந்து போகணுன்னா தவழ்ந்து போகணும், வந்து நின்று. ஆமாம், என் ஆட்சியில் என்ன இருக்குதுன்னு கேளு, நான் பதில் சொல்கிறேன். சும்மா எப்போ பார்த்தாலும் ஊர்ந்து போன தவழ்ந்து வேறு இதுவே உங்கள்கிட்ட இல்லையா யான்னு கேட்குறாரு. உடனே ஏன் இல்லை அப்படின்ட்டு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு. இப்போ அது ஏப்பா நான் விவசாயி பையன், நான் அதில் தான் போவேன், நீ கோடீஸ்வரன் வீட்டு புள்ள, நீ ஃப்ளைட்டில் போவேன் அப்படின்னாரு. நேற்றும் இன்றைக்கும் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர்களை சுற்றி இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பீச் தயார் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க, ஒரு 2 பேர்கிட்ட கொடுக்குறீங்க. ஒருத்தர் அந்த நிறுவனம் சார்ந்த அடுத்த கட்ட வளர்ச்சி அப்டேட்டு என்ன, இது ஒரு ஹை லெவல் ஸ்பீச் வந்து உக்காந்துறவங்களுக்கு சப்ஜெக்ட் போகிற மாதிரி கொடுக்குறாரு. இன்னொருத்தர்
என்னயா அதுயா இதுயான்னு யாரையாவது திட்டுறது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் எம்டியா கலங்காதவன் அப்படி இப்படின்னா அது ஒரு 10 பேர் முன்னாடி கை தட்டுவோம். ஏன்னா உங்கள்கிட்ட கை தட்டி பேர் வாங்கிறதுக்கு. ஒரு நல்ல ஆளாக தானே சொல்லுவாங்க, டேய் இங்க வா என்ன ஸ்பீச் எழுதி கொடுத்துருக்க, முன்னாடி போனவனை திட்டத்துக்கா நான் இருக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறுவனம் அடுத்து என்ன பண்ணோம், இன்வெஸ்டர் வந்திருக்கான் எப்படி கொண்டு போகணுன்றது. அப்போ அந்த மாதிரி ஸ்பீச் எழுதி கொடுக்குறோம்னா கரெக்டான ஆளாக இருந்தால் அந்த ஸ்பீச்சை கொடுறா, நீ இன்னும் கண்ணில் பட்ட கொண்டுறோன்னு ஓடு அப்படின்னு. ஆனால் இந்த 10 பேர் கை தட்டுறது ஆதரிக்கிற சந்தோஷப்படுற ஆளாக இருந்தால் என்ன இது அப்டேட்டு அதுன்ற இந்த வெர்ஷன்ற அடுத்து வரவுன்ற அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்களா, மற்றவங்க பார்த்துக்குவாங்க. அப்படியே நல்லா கேட்டுருக்காங்க, போன எம்டியை திட்டுறாங்க, வர சூப்பராக பண்ணிக்கிறப்பார் கை தட்டி. யாருக்கு என்ன தகுதி இருக்குதோ அதற்கேற்ற கூட்டம் கூட சேரும். அந்த கூட்டம் என்ன பண்ணுன்னா அங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இந்த விஷயங்களை பேசும். அப்போ அதை ஆதரிக்கும் பொழுது நீ என்ன திட்ட, நான் இன்னும் வண்டியாக திட்டி எழுதி கொடுக்குறேன் பார் அப்படின்னு இன்னும் 2 பேர் அதில் எக்ஸ்பர்ட் வருவான். அப்போ நீங்கள் வந்து அவர்களை எப்படி, அதாவது இதில் இவருக்கு வெற்றி பெற்றிருக்கார்கள், அதனால தான் அவர் திரும்ப திரும்ப அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு எதிராக எம்ஜிஆர் திறமையே இல்லாதவர் ஒன்றும் இல்லாதவர்னு ட்ரை பண்ணிலாம் பார்த்தாங்க, ஆனால் அதில் தோல்வி. ஆனாலும் நீங்கள் என்றைக்கும் திமுக கேளுங்க, உங்கள் தலைவர் அமெரிக்கா அதிபர், அமெரிக்காவில் பிறந்து அதிபர் ஆகிட்டு இருப்பார் எங்கள் தலைவர்ன்ற லாஞ்சுக்கு பேசுவாங்க. அதுக்கு அடுத்து ஜெயலலிதா வந்தப்போ அதுதான் கூடுதலாக பெண்ணுன்றதுனால இன்னும் அவமானப்படுத்துகிற வேலை நடந்தது. அவங்க வீட்டில் பார்த்தியா எவ்வளோ செருப்பு, மற்ற பணக்கார வீட்டு பெண்கள் வீட்டிலலாம் ஒரே ஒரு செருப்பு வச்சுருப்பாங்க, ரப்பர் செருப்பு. அதுவும் கிழிஞ்சி கீழே ஊக்கு போட்டு அந்த ராக் பண்ணிருப்பாங்க. நகை பார்த்தா 2 நகை தான் இருக்கும், ஒன்று வெளியில் போட்டு போகிறது, ஒன்று வழக்கமாக போட்டுக்கிறது. ஷூ இது மற்ற செருப்பு கிருப்புலாம் 1-2 தான் இருக்கும். சேலை பார்த்தோன்னா ஒரு 3-4 தான் இருக்கும். அப்படியா இருக்கும். ஒரு 4 தலைமுறையாக அந்த ஃபேமிலி, ஜெயலலிதா ஃபேமிலி, அவங்க அம்மா காலத்துக்கு முன்னாடி இருந்தால் பணக்காரங்க, அவங்க அம்மா நடிகை, ஜெயலலிதா நடிகை. அப்போ நகை வாங்குறது என்ன, ஒரு தடவை நம்ம வீட்டிலாம் பண்ணுவாங்கல்ல, புதுசாக கம்மல் எடுக்கலான்றது என்ன பண்ணுவேன், இந்த கம்மலை கொண்டு போய் கொடுத்து அதை கழிவு போக மீதி எவ்வளோ கட்டணுமோ கட்டி வாங்க. அப்போ ஒரு நகை போயிட்டு கூடுதலாக ஒரு புது நகை வருமே தவிர இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது இருக்காது, நடுத்தர கொடுக்கும், ரொட்டேட் ஆகும். பணக்காரர்கள் அப்படியா பண்ணுவாங்க, அதை தூக்கி வாரம் போட்டு புது வரவுன்னா வாங்கிட்டு இருப்பாங்க. 300 பவுன் 500 பவுன் 1000 பவுன். சாதாரண குடும்பங்கள்லேயே இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற குடும்பத்துலேயே 200 பவுன் 100 பவுன்லாம் சாதாரணமாக. அப்போது ஒரு நடிகையாக 2 தலைமுறையாக இருந்தவங்க பெரிய பணக்காரங்க, அப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ நகை இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டு வேலை பண்ணிங்களா, இந்த வேலை தான் இவர்களுக்கு. இதை பண்ணும் பொழுதே அவர்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது பற்றிலாம் பேசுறது இல்லை. நாங்கள் வந்து 8 தலைமுறை இது, அவங்க யார் அப்படி இந்த மாதிரி ஒரு டீஃபேம் பண்ணுற வேலையை பண்ணாங்க. இது இன்னமும் எடுபடுமா சார் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. சுந்தரா டிராவல்ஸ்னு கிண்டல் பண்ணுறது எதனால, அந்த சுந்தரா டிராவல்ஸ் தான் அவ்வளோ எழுச்சி பயணமாக போய்கிட்டு இருக்குது. எழுச்சி பயணத்தையும் ஒரு அந்த வார்த்தை எதார்த்தமாக கொச்சையாக போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிண்டல் அடிக்கப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின்றீங்க, எங்களோட எங்கே இருக்கார் ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளர் கேட்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் வாட்டில் அந்த ஓரணியில் இணைவோம் ஒன்றிணைவோம் டெம்ப்ளேட்டு தான், எல்லாமே டெம்ப்ளேட். அறிவாலயத்துக்கு கலைஞர் டெய்லி வருவார், அவர் உடன்பிறப்பே வா நான் வந்திருந்தார் இல்லை, அவர் வாட்டில் வருவார், மற்றவங்க வருவான், கலைஞர் தலைவர் இருக்கார், மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க, மாவட்ட செயலர் வந்து பார்ப்பான், மற்றவங்க வந்து பார்ப்பான், எதிர்கோஷ்டி வந்து பார்ப்பான், எல்லாத்தையும் காதில் கேட்டு அவர் முடிவுக்கு வருவார். நீங்கள் இப்போ உங்களை பார்க்குறதே பெரிய விஷயம், நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் பெரிய ஆள். அப்போ நீங்கள் வந்து இவர்களை பார்க்குறீங்க, நிர்வாகிகளை தான் உடன்பிறப்பே வாலாம் எல்லாரும் வந்து பார்க்கறதில்ல, நிர்வாகிகள் இவங்க கூப்பிட்றது மாவட்ட செயலர் முக்கிய நிர்வாகிகள், அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு உடன்பிறப்பே வா, டின்னர் சாப்பிடுவோம் வா, இப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு. எளிய தொண்டன்லாம் உள்ளே போக முடியாது, தொண்டெல்லாம் வாழ்க்கை கோஷம் போடலாம். எப்பாவது ரோட்டில் கை கொடுத்து அது ஒரு அசைன்மெண்ட் இருக்குல்ல சார், அப்படியே போகிறீங்க சார் எல்லோரும் கை கொடுத்து சார், ஆமாம் செல்ஃபி கில்பி எடுத்து அடிச்சிடாதீங்க சார், சிக்கலாகிடும், கொஞ்சம் அப்படி கோவத்தை அடக்கிங்க சார், இல்லாட்டி 2 ஓட்டு போயிடும் அந்த மாதிரி. அதனால் இவர்கள் அவரை ஒன்றும் இல்லாதவர், அது இது எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது தான். ஆனால் அவங்க தூக்கத்தை தொலைக்க வைக்கிறாரா? இப்போ அவர் கிளம்புன பயணம் நீங்கள் சொல்கிறீங்க கொங்கு மண்டலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு. கொங்கு மண்டலத்தில் போன தேர்தலையும் 2024 வாங்கின தேர்தலையும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட்டினா நடராஜன் ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிச்சிருக்கோம், இது பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி 13 தொகுதிகள் 2024 எலெக்ஷன்லேயே இவங்க தோற்றுருக்காங்க கூட்டினால. இவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒன்றா இந்த அண்ணாமலைலாம் குழப்பாமல் இருந்து ஒன்றா தேர்தலில் சந்திச்சிருந்தா 15 தொகுதி 15 சாதாரணமாக வந்திருப்பாங்க. அது பாமகலாம் இருந்தால் ரொம்ப. அப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தில் தருமபுரிலாம் பாமக ஜெயிச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக சார்.
அப்போ நீங்கள் எப்படி கொங்கு மண்டல வாஷ் அவுட் ஆவீங்க? ஒரே ஒரு ஆள் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும் தான் ஜெயிச்சார். இப்போ அதுவும் எப்படின்றது தெரியாது. இப்போ நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு அதனால் அது தன்னுடைய இது தீர்த்துக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து ரொம்ப கடுமையாக போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தை நோக்கி போனாலும் போகலாம். இப்போ இது நடந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து நேற்று வந்து சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக பேசியிருக்காரு பத்திரிகையாளர்கள். இல்லை 2-3 நாள் 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் சார், 2 நாள் இருக்கும். ரொம்ப ரூடாகவும் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து இந்த துறை சார்ந்த மந்திரியே கிடையாது. அவர் நேரு இருக்கார். அவர் ஏன் இதில் வந்து தலையிட மாட்டார்? சென்னைனா சேகர் பாபு தான்ற மாதிரி ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். அதுக்கு அவங்க கட்சிக்குள்ளே பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அவர் அதையும் தாண்டி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் தான் கைக்குள்ளே வச்சுருக்காருன்னு தகவல் ஓடுது. அதுவும் தப்பே கிடையாது. அது அவர்களுடைய சாமர்த்தியம். அவர்களை அந்த மாதிரி செய்ய விடாமல் தடுக்கிற சாமர்த்தியம் இங்கே இருக்கிற அதிமுகவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி துறையே இவர் தான்னா அது வந்து எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு அறநிலையத்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தினா KN போய் பேச்சுவார்த்தை நடத்தினா ஒத்துக்குவீங்களா? போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் நடத்துகிறாங்க, மாசு போய் சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா எங்கேயாவது ஒத்து வருமா? அப்போ இவர் மட்டும் எப்படி அவர் கேட்டால் அவர் இவர் வந்து திருச்சியில் இருக்கார், அங்கேருந்து இங்கே வரணும்னா எல்லாத்துக்கும் தானே முதல்ல அமைச்சர் நேரு. சரி, அப்படின்னா கூட இது ஒன்றும் 1 நாள் 2 நாள் நடக்கலையே, 10 நாள் நடக்குது. எங்கே போனார் அவர்? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் இவர்களுடைய ஆணவம் யாரும் முதல்ல ஆரம்பத்தில் கேள்வி கேட்கல. நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்தில் இருந்தே இவர் மேயர் பிரியா கூட சுற்றிக்கிட்டு இவர் தான் பேட்டி கொடுத்துட்ருப்பார். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க புதுசாக வந்துக்கிறாங்க, அவங்கள பேச தெரியாது, இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றத விட நாங்கள் கலந்துரையாடினோன்னு தான் அந்த அம்மா சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய தமிழ் இருக்குது, வினோதமான தமிழாக இருக்குது. அப்போது இவர் உட்காந்து அதை மேனேஜ் பண்ணிக்கின்னு பத்திரிக்கை என்ன வா போ நீ வா என்ன ஏன்னா எல்லாருமே பாதி பேர் ஏதோ ஆதாயம் அந்த மாதிரி அடையிறதுனால ஆரம்பத்தில் இவருடைய இதெல்லாம் யாரும் கண்டுக்கல. என்ன பண்ணாங்கன்னா சரி ஏதோ ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. அன்றைக்கெலாம் அந்த கேள்வி வரல. ஆமாம், துறை அமைச்சரே இல்லை நீங்கள் எதுங்க பேசுகிறீங்கன்னு வரல. ஏன்னா ஒரு சிஎம்டிஏக்கும் இதுக்கும் தான் அமைச்சர். ஆமாம், அறநிலையத்துறை. அப்போ வரல. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இவர் போகிறாரு, அப்போவும் வரல அந்த கேள்வி. பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்து உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதுன்னு வரும்பொழுது தான் நீங்கள் யார் குமார், யார் இவர், அதே நீளம் எடுத்த அதே படம் தான் அது, அது அவர் ரஞ்சித் எடுத்த படம் தான் அது. குமார் யார் இவர், அது சொல்லுவார்ல, அரே ஹரிதாதாவுக்கு நம்ப நீ, ஹரிதாதா உனக்கு நல்லது செய்வான், குடும்பத்துக்கு நல்லது செய்வான், நீ எதுவுமே இது பண்ணாதேன்னு. ரஜினி எல்லாத்தையும் கேட்டுட்டு குமார் யாரா அடிக்க மாட்டேன் வாடா, யார் இவர், அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு பெரிய வைரலாக போயிடுச்சு. 3வது விஷயம் அந்த ஆட்டிடியூடு. நீங்கள் துறை அமைச்சராக இல்லை, எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு 1000 கோவம் இருக்குங்க. அந்த போராட்டத்தை உங்களால் நடைமுறை கொண்டு வர முடியல, நீங்கள் நினச்சதை செயல்படுத்த முடியல, பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. ஆனால் பத்திரிக்கையாளர்கிட்ட கொண்டு வந்து என்ன பத்திரிக்கை மேலெடுத்து பிரஷர் ஒருவேளை என்ன வேணால் கேட்டு போகிறோம். பகல்மா அந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் வார் நடந்துட்டுதுங்க. நாடே பெரிய பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அமைச்சர்கள் வந்து இப்படியா பண்ணாங்க? அதை விடவா நீங்கள் நாடே எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. மற்ற நாடுகள்லாம் டக்குன்னு நீ எப்படி நீ பாகிஸ்தானை போய் அடிப்ப அப்படின்னு 4 பேர் கேட்டால், நான் தான் சிதம்பரம் கேட்குறாருல, அவர்கள் பாகிஸ்தானியர்களா எப்படி அடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு 4 பேர் கேட்டிருந்தா எவ்வளோ பெரிய சிக்கல். அதெல்லாம் மீறி இங்கேருந்து அஜித் தோவல் அனுப்பிச்சு ஜெய்சங்கர் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு இவர்கள் 4 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட ஃபோனில் பேசி பங்கு காரணம்லாம் அடிக்கல, அவன் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணான், எனக்கு புரியுது பார்த்துக்கலான்னு இஸ்லாமிய நாடுகள்கிட்ட பேசி, இஸ்லாமிய நாடுகளே பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்காத அளவுக்கு பேசி, அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறவனு சாதாரணமாக ப்ரெஸ்ஸை கூட்டி பார்த்துன்னுக்குறான். அழகாக 2 சம்மந்தப்பட்ட, கவனிச்சிங்களா, சம்மந்தப்பட்ட துறை 2 லேடி அவங்க தான் ஸ்போக்ஸ் பர்சன் தான். ஏன் மோடி வந்து பேசக்கூடாது, ஏன் கிரண் ரிஜிஜு பேசக்கூடாது? அதில் பெரிய இதுக்கே முறையாக பண்ணுறாங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா நீ 2 மண்டல தொழிலாளிகள் போராடிக்கிட்டு இருக்கிறான், என்ன பிரச்சனை? பேசி எல்லாம் முடிச்சுட்ட, கையெழுத்து போட்ட, நீ நினச்சா அப்படியே வழக்கம் போல் அப்படியே போய்டுவோன்னு. இது தேர்தல் காலம் பற்றிக்கிச்சு. ஒன்ஸ் பற்றிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்தது? போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது சார். சுதந்திரத்தை கொடி ஏற்றணும், மேயர் ஜாலியாக. இந்த கும்பல் இருந்தால் பதற்றத்தில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடன் ஸ்டாலின் எங்கெங்கே போனாருன்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை. அதாவது எம்என் ராஜம்னு ஒரு பெரிய பழம்பெரும் நடிகர், அவங்க மிக மிக மூத்தவர், அவங்க அந்த காலத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை ஸ்டாலினை பார்க்கணும். அவர் போய் பார்க்குறாரு, உடனே ஒரு காதுக்கு போயிடுச்சான். இவருக்கு எதெல்லாம் கவனத்தில் வருது, உடனே போயிட்டார் வீட்டுக்கு. போயிட்டு இது
10 நாளாக போராடுறாங்களே, குறைந்தபட்சம் துணை முதல்வர் அனுப்பிச்சி வைக்கலாம்ல. பண்ணல. நான் பேசுகிறேன், என்ன இது என்ன இது. அப்போ இவர்கள் இது கவின் ஆணவ கொலை யாராவது போனீங்களா? துணை முதல்வரை போனீங்களா? அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை, அன்றைக்கி இந்த காவலருக்கு அறிக்கை வந்ததில்ல, அந்த மாதிரி ஆணவ கொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த விஷயங்கள்லாம் எந்த காலத்துலையும் என் ஆட்சியில் நடக்க விட மாட்டேன், இந்த சம்பவம் ஈடுபட்ட யாரும் சட்டத்திலும் தப்ப முடியாது, அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை இருப்போம், அறிக்கை வந்ததா? வரல. அஜித்குமார் வீட்டுக்கு அட்லீஸ்ட்டு நீங்கள் போயிருக்கணும், இல்லாட்டி உதயநிதி போயிருக்கணும். ஏன்னா வருங்கால முதல்வர், வருங்கால தலைவர். வெறும் ஃபோன்லேயே முடிச்சிட்டார். அதெல்லாம் பார்த்துக்கலாமா? அதான் சாரி, அதுதான் இவர் கேட்டார் நம்ம பழக்கற்பியா, நான் காலையை மெரிச்சிட்டேன் சாரி மாட்டுறீங்க, காலை மெரிச்சிட்டா தான் சொல்லுவோம் சாரிப்பா தெரியாமல் மெரிச்சிட்டேன். சரிங்க, நீங்கள் என்ன வேணாம் மெரிப்பீங்க, பாட்டுச்சு உயிரே போயிடுச்சு, அவன் பையனே இல்லை, சாரிம்மா பார்த்து பண்ணிக்கலாமாண்ணா? என்ன பண்ணிக்கிட்டீங்க? 3 சென்ட் நிலம் காட்டுக்குள்ளே, ஒரு சென்ட் 2000 வேலை, ஒரு சென்ட் 2000 ஆகும். அந்த பையன் 80 கிலோமீட்டர் தள்ளி வேலை போயிட்டு வரதுக்குள்ளே அவன் அதிலே போய் சேர்ந்துருவான். போலீஸு இதில் இவன் போய் சேர்ந்தான், இவன் பிரயாணத்தில் போய் சேர்ந்துருவான். ஒரு நாள் 80 120 கிலோமீட்டர்னா ஆகும். 120 கிலோமீட்டர். அப்போ அவன் அந்த ஊரை விட்டு விரட்டுற ஏற்பாடு தான். இந்த மாதிரி அது அந்த நேரத்துக்கும் நம்ம அந்த இதை அப்படி பண்ணணும், அதே சமயத்தில் பண்ணாமே இருக்கணும். இது அதிகாரி இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். இவங்க தான் அதிகாரி ஆட்சி தானே, கோர்ட் என்ன சொல்லுது, பேரலல் கவர்மெண்ட். இந்த வேலை தான் அதிகாரி இந்த வேலை. நீ மனிதாபிமானம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டு சாரிம்மா பார்த்துக்கலாமான்னு சொன்னீங்கல்ல, கரெக்டாலாம் பார்த்துக்கணும், நல்ல வேலையை அங்கே போட்டு கொடுப்போம், ஒரு நிமிஷம் பக்கத்தில் எங்கன்னா கூட போட்டு கொடு, அந்த அம்மா கூட ஏதாவது சத்துணவு இதுன்னு போட்டு கொடு, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த இதுலேருந்து வெளியே வரணும் அந்த குடும்பம். குறைந்தபட்சம் அந்த ஊர் மாவட்ட செயலகம் போய் பார்த்து எதாவது இது பண்ணுப்பான்னு சொல்லணும், அமைச்சரை போய் பார்த்து. என்ன பண்ணீங்க? பட்டாசு விபத்தில் செத்து போனால் 4 லட்சம், கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனால் 10 லட்சம். எல்லாமே வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் நடந்தால் தான் சார் ஆக்ஷனு. அது எல்லாமே அதிகாரிகள் முடிவு பண்ணுறது. உங்களுக்கு பதைப்பாக இருந்ததுன்னா, காமராஜர் ஒரு காரில் போகும்போது ஒரு பையன் ஆடு மேய்க்கிறத பார்க்கும்போது ஒரு பதைப்பாக இருக்குது. நம்ம 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே படித்தோம், படிப்போட அருமை முக்கியம். நம்ம ஆட்சியில் இந்த மாதிரிலாம் போகிறாங்க பசங்க மேய்ச்சிட்ருக்காங்க, கூப்பிட்டு டேய் என்னடா ஏன் ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போனால் நீ சோறு போடுவியா, மாடு மேய்ச்சாவது மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சத்துணவு வேறு என்னண்ணா கஞ்சிக்கு அதுக்கு தானே பசங்க. அப்போ சோறு போட்டால் போவியா, போடு, போகிறனா இல்லையா பாரு. நேராக வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணேன் சார், அதெல்லாம் செலவாகும் சார், முடியாது சார், ஒன்று நான் மதிய உணவு போடுறதுக்கு ஏற்பாடு மட்டும்தான் பண்ண சொன்னேன், உங்ககிட்ட நான் செலவாகுமா அதை பற்றிலாம் நான் கேட்கலையே, டூ வாட் ஐ சே, நான் சொன்ன செஞ்சுட்டு போடா அப்படின்ட்டு நான் பிச்சை எடுத்து கூட நான் அந்த காசு கொண்டு வரேன், நீ உன் வேலையை பாரு. இதுதான் முதல்வர் கலக்கு. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. சார் இது வராது சார், இது ராம்கேட்டை கொடுத்துடலாம் சார், இது ஓனிக்ஸ்ட்டை கொடுத்துடலாம். முத யார் கொண்டு வந்தது தனியார் மையத்தை நீ பேசுகிறாங்க. ஓனிக்ஸ்ட்டை இவர் மேயராக இருக்கும்போது தான் வந்துச்சு, தனியார்கிட்ட என்ன மாற்றம் வந்தது, அதே குப்பை அதே லாரி, கொஞ்சம் லாரிக்கு மட்டும் பெரிய லாரி, இன்னும் குப்பை லாரி சின்னதாக இருக்கும், இவங்க வெளிநாட்டு லாரி அள்ளி போடுறது, எல்லாமே தனியார் ஒப்பந்த தொழிலாளிகள் ஓனிக்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தால் நம்ம அப்போல்லாம் பார்த்தோம். சேம் அதே தான் இப்போ அதே ஒப்பந்த தொழிலாளர்கள் வெளியே தொட்டும் போது இது ரைட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, சேகர் பாபு யார் சொன்னா, நாங்கள் சொல்லியே சொல்ல ஆதாரம் காட்டு 10 ஆதாரம் போட்டாங்க. இவர் எழுதின லெட்டர் நேற்று சீமான் படிக்கிறார். அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இவரே பேசியிருக்காரு, அந்த பாக்ஸ் வச்சு வாங்கினார். அப்போ ஒரு அம்மா கேட்குற கேள்விக்கு, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் 2 மாதம் தான் பண்ணிடுறேம்மா, இன்னும் 2 மாதம் வரல, அவங்களாம் தேவதூதர்கள் மாதிரி. அதனால் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஜனங்க எப்படியே ஏற்றுக்கிட்டே போயிடுவாங்கன்னு நினைக்கிறது தப்பு. அப்புறம் எதிர்கட்சிகளை திட்டுறது, மானபங்கப்படுத்துறது, கேவலமாக பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டா நம்மளை வாழ்த்திடுவாங்க, நம்மளை பெருசாக நினச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறது தப்பு. மௌனமாக ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் தெரியுமா, மௌனமாக ஒருத்தன் போகிறான் அப்படின்னா பயந்து போகிறான்னு அர்த்தம் கிடையாது, வேணான்னு விலைக்கு போகிறான். பொதுமக்களும் அப்படி தான், அப்படியே கம்முன்னு போகிறாங்க, எதிர்ப்பை காமிக்கலைன்னா பயந்து போகிறாங்க, இல்லை ஒன்றும் தெரியாமல் போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் போய் பேசி பாருங்கள். ஒருத்தர் சர்வே எடுத்துகிட்டு வந்தார், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அவ்வளோ அரசியல் பேசுகிறாங்க, லோக்கல் அரசியலே தெரியுது அவங்களுக்கு. மெயினாக டாஸ்மார்க், இப்போ கூட ஒரு இது பார்க்குறேன், டாஸ்மார்க் கடை திறக்க கெஞ்சி அழுவுதுங்க அந்த லேடிங்க, தாலியெல்லாம் காமிச்சு பண்ணாதீங்கம்மா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, திறக்காதீங்க. இது கொள்கை முடிவு. இது கொள்கை முடிவு. டாஸ்மார்க் கொள்கை முடிவு. 2 இது தனியார் கொடுக்குறது கொள்கை முடிவு. அதானிக்கு அந்த ஸ்மார்ட் மீட்டர் கொடுக்குறது கொள்கை முடிவு.
எது கேளுங்க கொள்கை முடிவு. அதான் அது சீமான் கூட சொல்கிறார், எது கேட்டாலும் கொள்கை முடிவா. ஆனால் நல்லது செய்தெல்லாம் அவங்க கொள்கை முடிவு. எது அவசியமோ அது கொள்கை முடிவு இல்லை. தனியாருக்கு விற்க வேண்டிய, தனியார் செய்ய வேண்டிய சாராயம் விற்கிறத கவர்மெண்ட் பண்ணுது. வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்போது தாவேகா தலைவர் விஜய் இதை பற்றி வாயை திறக்காமல் இருக்காரு சார். அவங்க கட்சி முக்கிய தலைவர்கள்லாம் போகிறாங்க. ஆதவர்ஜுனா போயிட்டாரு, அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் போயிட்டாரு. 2 பேரும் ஒன்றா தானே போனாங்க. 2 பேரும் சொல்கிறீங்க. ஆமாம், 2 பேரும் ஒன்றா தான் போனாங்க. ஆனால் தலைவர் விஜய் இதை பற்றி வாயை திறக்காமல் இருக்காரு. தலைவர் விஜய் எதுக்கு தான் வாய் திறந்தார்? கவி ஆணவ கொலை வாய் திறந்தாரா? இல்லை. ரொம்ப கேட்டானா சொல்லுவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸு. அவர் அறிக்கை விட்டார். அவர் அறிக்கையா கணக்கு? திமுகவில் கூட யாரும் அறிக்கை விடுவாங்க, அதிமுகவில் கூட ஜெயக்குமார் அறிக்கை விடுவார், பேசுவார். அதுவும் எடப்பாடி அறிக்கை ஒன்றா? யார் அறிக்கை விட்றாங்கன்னு கணக்கு? தலைவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, குறைந்தபட்சம் ரியாக்ட் கூட பண்ண மாட்டீங்களா? ஒரு அறிக்கை கூட அவங்க பேரில் அவர் விட்ற அறிக்கையாம்பா அவர் காப்பி செராக்ஸ் எடுத்து மேலே கீழே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அனுப்பு, கையெழுத்து போட்டு அனுப்புகிறேன், என் பேரில் விட்டுருன்னு விட வேண்டியதுதானே? இதாங்கிறார ஸ்ட்ராட்டஜின்னு ஒருத்தர், உலகமாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் இதை பற்றி அறிக்கை விட்டிங்கன்னா அந்த சமூகம் கோச்சிக்கும். உங்ககிட்ட இருக்கிறவனும் எந்த சமூகம் தானே? இளைஞர்கள் முழுவதும் விக்கிரவாண்டியில் வந்து குமிஞ்சானே யார்? பட்டியலின சமூகத்தை சேர்ந்தோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும் அப்படின்ற இது அந்த உயிரில் வராதா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லும் பொழுதே ஒரு உயிர் பாதிக்கப்படுது, ஆணவ படுகொலையில் அழியுதுன்னு சொல்கிறப்போ அது வந்து எவ்வளோ பெரிய இதுவாக பார்க்கணும். அதை கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படலையே. அந்த அதாவது நமக்குலாம் பதைக்குது. என்ன 1.5 லட்சம் கோல்டு மெடலிஸ்ட்டு அவன், நீ போயிட்டு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கலன்னா ஏதாவது மிரட்டி கட்டி விட, அந்த பொண்ணை மனசு மாற்றி விட, யாருக்கா கட்டி வச்சுனா ஒரு 2 நாள் தாடி வளர்த்துட்டு ஏற்கனவே தாடி வச்சுருக்கான், அப்படியே சுற்ற போகிறான். அப்புறம் என்ன வாழ்க்கைன்றது? என்ன இன்னொரு பெண்ணோட ஒரு காதல் வரும், இல்லாட்டி வீட்டில் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண போகிறோம், அப்படியே போகும். அட்டகத்தி படம் வந்ததில்ல, அதான் வாழ்க்கை. ரியல் லைஃப் என்ன? அட்டகத்தி படம் எடுத்தாங்களா? அதான் ரியல் லைஃபு. ஒரு பொண்ணு மிஸ் ஆகும், கவலைப்பட்டேன், வடை சாப்பிட்டுன்னு இருப்பான். அப்புறம் வடை நல்லா இருக்குதுன்ட்டு இன்னொரு வடை வாங்கி சாப்பிடுவான். அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு சிரிக்க ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக இதுதான் லைஃபு. அப்படியே இருந்துட முடியுமா? புருஷன் செத்துட்டான்னு பொண்டாட்டி தூக்கா மாட்டிக்குது, உடன்கட்டை ஏறிட்டா போயிட்டான், குழந்தைங்க இருக்குது, வாழ்க்கை வாழணும். எத்தனை அம்மா இளம் வயதில் கணவனை இழந்துட்டு பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கணும்னா இல்லை. பல தலைவர்கள், பல பிரபலங்கள் சொல்லியிருக்காங்களே, எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா என்னை வளர்த்த. இளையராஜா எவ்வளோ பேர். அப்போ இந்த மாதிரி அவங்க ஐயோ அப்பா போயிட்டாரு நானும் போகிறேன்ப்பா, தம்பிங்களா நீங்களா வாழ்ந்துங்கப்பா, நான் விட்டு போனாங்க இல்லை. இதுதான் வாழ்க்கை. போயிட்டாங்க, இனி என்ன வாழ்கிறத பாரு. காதலி போயிட்டா, இனி என்ன பண்ணுறது? ஒரு பையன் போராட்ட காலத்தில் வெட்டி கொண்டாங்க, காதலி சொல்லிச்சு இனி வாழ்நாள் பொழுது அவருக்காகத்தான் வாழ்வேன், அவரை பற்றி தான் நான் பேசுவேன். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன் வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டாங்க. அதான் வாழ்க்கை. நான் அதை இதுவாக நினைக்கல. என்னையா அன்றைக்கி அப்படி பேசுனாங்க கேவலம், அன்றைக்கி பேசுனது உணர்ச்சிவசப்பட்டு பேசுனது. ஆனால் ரியல் லைஃப்ன்றது அவர்களுக்கு ஒரு துணை தேவை. மனசும் மாறும். எல்லா டைமும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா? என்ன இது நான் பாடும் பாடல் படமா இது? வாழ்க்கை அப்படி கிடையாது. சினிமாவில் தான் அப்படி காமிச்சு வச்சுட்டு இருப்பான். ரியல் லைஃப் அது கிடையாது. மாற்றங்கள். அப்போ நீ வந்து இந்த மாதிரி நடக்கிற ஒரு விவகாரத்தில் ஒரு குழந்தை, ஒரு பையன் இழந்துட்டான், 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்க வந்தது, ஃபேமிலிக்கு எவ்வளோ இது? நீங்கள் உண்மையிலே ஒரு தலைவனாக இருந்தால் இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படி தானே நீங்களும் இருக்கீங்க. எந்த சேஞ்சும் இல்லை. நீ உதயநிதி ஸ்டாலின் நம்ம ஆட்சியில் தான்ப்பா நடந்தது, நான் போய் அந்த ஃபேமிலியை பார்க்குறேன், உங்களுக்கு துணை இருக்குன்னு சொல்கிறேன், இது தப்பு இது அப்படின்னு ஒரு கோபம் வரணும்ல, இயல்பா. அவருக்கு வரல. அதே தானே உங்களுக்கும். உங்கள் வாழ்க்கையே ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே தானே முடங்கி போயிருக்கு. நீங்கள் நடிகராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, போகிறீங்க வரீங்கன்னு யாரும் கேட்டதில்லை. அரசியல் தலைவர் ஆன பிறகு உங்கள் அரசியலை தான் பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ இதில் ஒரு என்ன ரியாக்ட் பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை. இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு அதான் ஆதவர்ஜுனுங்கிறார், அவர் போயிடுவார். அப்போ நீங்கள் வந்து இவர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜான் ஆரிசா மாதிரி ஆட்கள் அப்படியே நீங்கள் சந்திரமண்டலத்தில் இருக்கிற மாதிரியே இருங்க. நீங்கள் அப்படியே இருங்க, வேற்று கிரகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து திடீர் தரிசனம் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மரியாதை. நக்கீரா நன்றாக என் கண்களை உற்றுப்பார் அப்படி சிவாஜி சொல்கிறார். அந்த மாதிரி வந்து இவர் அடுத்து மதுரை மாநாட்டில் போய் அப்படி பண்ணோன்னா சார். அங்கே இன்னொன்று, நம்ம நாட்டில் பொதுவாக அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை பேசி தான் அரசியலை வளர்ந்துருக்காங்க. இதற்கு கடைசி உதாரணம் சீமான். 8% எப்படி வந்துச்சு? பேசி ஒரு கூட்டம் அவரை பின்பற்றி சாலிடாக 8% இருக்குது. இன்றைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பேசி தான் தங்கள் பரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சும்மா இருக்காங்களா? பாருங்கள், டெய்லி 2 பேரும் அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இவர் ஒரு பக்கம் அறிக்கை கூட
இவர் ஒரே புலம்பிட்டு இருக்காரா? அவர் பையன் இதுன்னு, அவர் அப்பா இதுன்னு புலம்புறாரா? 2 சைடு ஈக்குவலா கொடுத்துக்கிட்டு ஈக்குவலாக அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அறிக்கை நுணுக்கமாக இருக்கும். ஆமா. உங்களுக்கு என்னங்க வேலை இதை விட? என்ன சொன்னீங்க? சினிமா நடிச்சுட்டு அதாவது இது என்ன படம் அவதார் 2 எடுத்த மாதிரி ஒரு பந்தா பண்ணாங்க. இதுக்கு நடுவில் நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி எங்கள் தலைவர் அப்படின்றது. அதுக்கு நம்மள மாதிரி வாய்ங்க சும்மா இருக்குமா? நம்ம தான் பார்த்து வளர்ந்தவங்களாச்சு. எம்ஜிஆர் 72லேருந்து 77 வரைக்கும் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் 8-9 படம் நடித்தார். அதில் 2 படம் சொந்தமாக எடுத்து டைரக்ஷனும் பண்ணார். உலகம் சுற்றும் வாலிபன், மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன். இதுக்கு நடுவில் மக்களை போய் ஒரு ஊராக பார்த்தார். இந்த மாதிரி கேரவனா இல்லை ஃப்ளைட்டில் போய் மதுரையில் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியா? எல்லா ஊருக்கும் வண்டியில் தான் போகணும், ட்ரெயினில் போகணும். சார் அப்போ அவர்லாம் ப்ரெஸ்லாம் மீட் பண்ணுவாரா சார்? ஜாலியாக மீட் பண்ணுவார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வராங்க, கேமரா எடுக்கிறாங்கன்னா கேமராமேன்ட்ட இந்த கேமரா இந்த கேமரா தானே, இது இந்த வகை தானேன்னு பேசுவார். அவங்க மறந்து போயிடுவாங்க. ஓ இவ்வளோ டெக்னிக்கலாக இருக்காரான்னு. எம்ஜிஆருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ரெஸ் பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக பேசுவார், இது பண்ணுவார். அதை தாண்டி பத்திரிகையாளர்கள், இந்த எடிட்டர்ஸு, மற்றவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட பேசுவார். முக்கியமான ஆலோசகராக கல்யாண சுந்தரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அவர்கிட்ட தொடர்பில் இருந்தார். அந்த ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அப்புறம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், இந்த மாதிரி பல இது அவர் பண்ணியிருக்காரு. கூட யாரை வச்சுக்கிட்டாரு? முசிறி புத்தன் ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர் கட்சி மன்ற தலைவர், அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிறி புத்தன். அவரை கூப்பிட்டு நீ வா, நீ தான் போய் செயலாளர்னு வச்சுக்கிட்டாரு. அவர் காளிமுத்து, பண்ருட்டி ராமச்சந்திரன், பெரிய பெரிய தலைவர்கள். அப்புறமா இவரை வெளியில் ஏற்றின நெடுஞ்செழியனே இவர்கிட்ட வந்தப்போ அவர் செகண்ட் பிளேஸில் வச்சுருந்தார். அந்த மாதிரி வச்சு அரசியல் பண்ணார். அது இல்லாமல் புது புது ஆட்கள், திருநாவுக்கரசர், இப்போ ஜெயக்குமார், கேகேஎஸ் சார், இந்த மாதிரி ரசிகர்களாக இருந்தவங்களையும் உள்ளே கொண்டு வந்து அவருக்கு இளம் தலைவர்களாக அவங்க உருவாகினாங்க. ஜிஆர் எட்மண்டு, எவ்வளோ பேர். கேசி பழனிசாமி இருக்கார, சின்ன பையன் 28 வயசு நம்ம எம்பி ஆக்கி விட்டார். இந்த மாதிரி இளம் தலைவர்களையும் உருவாக்குனார். இது போக ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா உள்ளே கொண்டு வந்தார். ஜெயலலிதாவுடைய ஸ்டஃப்பு தெரியும், கொண்டு வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டார். அவங்க அதை விட டபுள் மடங்காக கண்டினியூ பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் கண்டினியூ பண்ணுகிறாரு. அந்த ஆற்றாமை தான் முடியும். கரெக்டாக சொன்னீங்க. அந்த நல்ல பாயிண்ட் இப்போ நீங்கள் சொன்னது அதோட நீட்சியாக இது பார்த்தீங்கன்னா, நேற்று திருமாவளவன் பேசியிருக்காரு. திராவிட அரசியலுக்குள்ளே வந்து ஒரு பார்ப்பனியத்தை உள்ளே திணிச்சது வந்து எம்ஜிஆர் ஒரு காரணம்ட்டு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையா? அது எப்படி? பார்ப்பனியம் என்பது வேறு, பார்ப்பனர்களாக இருப்பது வேறு. பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனிய எண்ணம் இருந்தால் தவறு. இன்றைக்கி இடைநிலை ஜாதின்றோம்ல, அவர்கள்ட்ட தான் பார்ப்பனிய எண்ணம் அதிகமாக இருக்குது. ஆணவ கொலையாக நடந்தது. அஜித்துக்கிட்ட பார்ப்பனிய எண்ணம் இருந்ததுனால தானே. நான் ஒரு ஜாதி, உயர்ந்த ஜாதி, நீ யார், நீ படிச்சுட்டா நீ ஒரு ஆளா, வெட்டுறான்ல, அந்த எண்ணம் என்ன? பார்ப்பனியம். அந்த வர்ணாசிரம இதில் ஒரு பார்ட்டு. நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, இது பார்ப்பனிய எண்ணம். பார்ப்பனராக பிறந்தவர்கள் பார்ப்பனிய எண்ணத்தோடு இருந்தது இல்லை. மேக்சிமம் இருக்கிறவன் இருப்பான், அவன் லெவலில் இருந்துக்குவான். அவன் வீட்டுக்குள்ளே போனால் இப்போ ஆச்சாரமாக இருக்கணும், வெளியே இருப்பாதுனால அவன் விஷயம். அவன் சொந்த வீட்டுக்குள்ளே அவன் எப்படி இருந்துட்டு போகிறான். அவன் திருமணத்தில் அவன் பண்ணிக்கிறான். நீயும் இடைநிலை ஜாதியாக இருக்க, நீயும் உன் ஜாதி தானே பண்ணிக்கிற, அப்புறம் என்ன கிண்டல் அடிக்கிற? சரி, அதை விட்டுருங்க. பார்ப்பனியர்கள், பார்ப்பன எண்ணம் இல்லாமல் இருக்க தலைவர்கள் ஏராளமாக இருந்திருக்காங்க. பொது உடைமை கட்சியில் அதிகமானவர் பார்ப்பனியர்கள் தான். சீதாராம் சரி, நம்பூதிரி பாட், இஎம்எஸ் நம்பூதிரி பாட், இன்னும் பல தலைவர்களை சொல்ல முடியும். அங்கெல்லாம் சொத்துரிமை கிடையாது பெண்களுக்கு. 16 சகோதரிகளோட பிறந்தார் அவர். எல்லா சொத்தையும் பிரித்து கொடுத்தாரு. பெரிய கோடீஸ்வரன் நம்பூதிரி பாட். அந்த பேர், அந்த ஜாதி இதுதான். அந்த மாதிரி எவ்வளோ பார்ப்பனர்கள் கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டில். சீனிவாச ராவ் விவசாயிகளுக்காக போராடினவர். அந்த விடுதலை 2ல் காமிக்கிறாங்களா, கிஷோர் நடிக்கிறார் அந்த ரோல். சீனிவாச ராவ், பலர் இருந்திருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் மார்க்சியத்தை ஏற்றுக்கிட்டவங்க தானே. அவர்களை போய் பார்ப்பனர்னு சொன்னீங்கன்னா எப்படி? ஜெயலலிதா பார்ப்பனிய எண்ணத்தோடு இருந்தாங்களா? திருமாவளவன் ஜெயலலிதாவிடம் அந்த பார்ப்பனிய எண்ணத்தை பார்த்தாரா? அவரே சொல்லியிருப்பார், நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். என்னை சகோதரன் மாதிரி நடத்தினார். அவர் சீட்டு, அவரோட உட்காரவங்க 2 சீட்டு தள்ளி போடுவாங்க. என்னை பக்கத்தில் அமர வைத்து என்னுடன் பேசி கொண்டிருந்தவர், என்னை சகோதரனாக நடத்தியவர். அவரே சொல்லியிருக்கார். அதே திருமாவளவனுக்கு திமுக என்ன அனுபவம் கிடைச்சுன்னு ஊருக்கே தெரியும். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் இவர் ஏன் பேசுகிறார்? ஜெயலலிதா அவருடைய அரசியல் எப்படி இருந்தது? எந்த இடத்துலையாவது அவர் தன்னை பார்ப்பனர்னு காமிச்சிக்கிட்டாங்களா? அவருடைய திட்டங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏழை உழைப்பாளி மக்களுக்கான திட்டங்களாக தானே இருந்தது. இல்லை வெறும் கோயில் மட்டும்தான் கட்டுவேன், அதான் அன்னதான திட்டம் கூட சாதாரண எளிய பக்தர்கள் இவர்களுக்கு தானே கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. அம்மா உணவகம் என்ன பார்ப்பனர்களும் மேல் ஜாதிகாரர்களும் வந்து சாப்பிட்ற இடமா? அது
ஏழை உழைப்பாளி மக்கள், பெரும்பாலும் பட்டியலின மக்கள். அந்த கறவை மாடுகள் திட்டம் யாருக்கு? விவசாயிகள், ஏழை மக்கள். பெரும்பாலும் யார் விவசாயிகள்? பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, இல்லை இடைநிலை ஜாதி சேர்ந்தவங்க. இங்கே எங்கே அவங்களுடைய இது வந்துச்சு? 69% இடஒதுக்கீடு. அதை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட் ஒப்புதல் கொடுத்து 2 அவைகளும் நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் பண்ணணும். அதை ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதுக்கு தானே இந்த வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டினார்ல. அப்புறம் அவர் எப்படி பார்ப்பான இதுன்னா, நான் கேட்குறேன், இன்றைக்கி கலைஞர்கிட்ட இருந்த மந்திரி சபை மாதிரியா இன்றைக்கி இருக்குது? இது ஏன் திருமாவளவன் கண்ணுக்கு தெரியல? திமுக, கலைஞர் இருந்த திமுக, அண்ணா இருந்த திமுக மாதிரி இப்போ இருக்கா? இருந்தால் ஒரு சேகர் பாபா அதில் இருக்க முடியுமா? ரகுபதி என்ன சொல்கிறாரு? ராமராஜ்யம், உண்மையான ராமராஜ்யம் நடத்துகிறான்றாரு. அதுக்கு திருமாவளவன் எதாவது ரைட் பண்ணாரா? நம்ம ஜாதி பெருமை கொள்ளணும், அதுக்கு தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன்னு KKSR பேசுகிறாரு. முத்தமிழ் முருகன் மாநாடு சேகர் பாபு நடத்துகிறாரு. கூட அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. ஆன்மீக ஆட்சின்னு சொல்கிறாரு. நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவர் இவர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட வைக்கிறாங்க. அதில் ஒரு பெருமை கொள்கிறாங்க. அப்போல்லாம் அந்த திருமாவளவன் எங்கே போனார்? வாயை மூடிக்கிட்டுல போய் கலந்துக்கிட்டாரு, முணுமுணுத்துக்கிட்டே கலந்துக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு போகாமல் தானே இருந்தார். அப்புறம் என்ன திருமாவளவனுக்கு யோகியதை இருக்குது? டைவர்ஷன். இந்த போராட்டத்தை டைவர்ட் பண்ணணும். இவ்வளோ நாளாக அவர்களுடைய சமூக வலைதளங்கள், அவர்களுடைய ஐடி விங்கி, அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுக்கு வச்சுருக்க அந்த அடிப்படைகள், இவர்களை பயன்படுத்தி டைவர்ஷன் பண்ணதுக்கு போய் தாண்டி இதை வச்சு இதை டைவர்ஷன் பண்ணி இந்த இதை எதாவது பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பட்டியலினம், தலித், இந்த அரசியல் பேசின திருமாவளவனே இப்போ இங்கே டைவர்ஷன் ஆகி இப்படி போகிறாரு. இவரோட ப்ராஸ்பெக்ட், அதாவது ஃபியூச்சரில் எப்படி சார் இருக்கும்? அவ்வளோதான். அவர் வந்து கிட்டத்தட்ட கட்சியே அவர் கையில் இல்லைன்றது போயிடுச்சு. சொன்னார்ல நடுவில், கட்சியை கலைச்சிட்டு கட்சியை வந்து சீர்திருத்த இயக்கமாக மாற்றிடுவேன், தேர்தலே போட்டியிடமா சீர்திருத்த இயக்கம் மாற்றுவனால யாரும் சொன்னார்? ஊடகிற ஆட்களுக்கு ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு, பாலாஜி, மற்ற ஆளுங்களுக்கு சொன்னது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அப்படியே திமுக கூட ஓட்டின்னு இருந்தீங்கன்னா நான் என்ன ஏமாந்தா என்ன வெளித்தரலான்னு பார்க்குறீங்களா? கட்சியை இந்த எம்எல்ஏ எம்பிக்கு தானே இப்படிலாம் ஆடுறீங்க, கட்சியை நான் இப்படி கொண்டு போயிடுவேன் பெரியார் மாதிரி அப்படின்னாரு. இன்னொரு நாள் என்ன பண்ணுறாரு? 8 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் அலைஞ்சிட்டு வரோன்னு நினச்சிங்களா அப்படின்னாரு. இன்னொரு நாள் ஐயோ தலைவரை திட்டுமான்ட்டு, திமுகவை வீழ்த்த நினைத்தால் முதல் படி என்னை வீழ்த்தி விட்டு தான் சொல்ல வேண்டும் அப்படின்னாரு. நான் தலைவரை பேச பத்தலையா? இப்போ பாருங்கள், 1000 மதம் ஆச்சுன்னு 1000 சண்டைகள் இருந்தாலும் கொள்கை என்று வந்து இருக்கும்போது நாங்கள் ஒரே கூட்டணியாக தானே இருப்போம். அதுதான் அவர் கேட்குறாரு எடப்பாடி. என் கொள்கை ஒன்றா இருந்தால் எதுக்கு தனித்தனி கட்சி நடத்துறீங்க? ஒரே கட்சியாக போயிட வேண்டியதானே. மீண்டும் அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம் சார். நன்றி சார்.